பாலையா படம்னாலே ரோஸ்ட் பண்ண வந்துடுறீங்களே, அவர் உங்களை என்னதான் பண்ணாரு பாவம்? அது ஒன்றும் இல்லைம்மா, சின்ன வயசுலேருந்தே அவர் படம்லாம் பார்த்தா கிரிஞ்சு தூக்கலாக தான் இருக்கும். அவரோட படம்லாம் ஒரு சிலது பார்த்தா IMDbல 1லாம் ரேட்டிங் வாங்கியிருக்குது. ஒன்றுலாம் இருக்கா? அதுவும் அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களே போட்டுக்கிட்டதாக தான் இருக்கும், வேற யாரும் வந்து போடுறா? இந்த மகாராஜா அப்படின்ற பேரு ஒரு நல்ல சகுனத்துக்கு உண்டான பேர் போல. ஹிந்தியில மகாராஜன் ஒரு படம் வந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு படம். தமிழ்ல மகாராஜான்னு ஒரு படம் வந்துச்சு, அது சைனாலலாம் ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டாக்கு மகாராஜ், அதுவுமே சூப்பரா ஓடிருச்சு. படம் நல்லா இருக்கா? அது எப்படிங்க? எனக்கு புரியல. படம் தான் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறமா ஏன் ரோஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வரீங்க? ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்களாச்சும் நல்ல படமா இருந்தா ரோஸ்ட் பண்ணாதீங்க. இந்த சமூகத்தை கெடுக்காதீங்க சமூகத்தை. ஏண்டா படம் நல்லா இருக்குன்னு சொல்ற, அப்புறம் என்ன மானாவுக்கு இந்த வீடியோ? படம் நல்லா தான் இருக்கு. பாலையா படத்துல இது நல்லா இருக்கு. படம் நல்லா தானே இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்ல படம் தானேன்னு சொல்றவன்லாம் அப்படியே ஓடிரு. பாலையா படம் ஒன்று வந்திருக்கு, ரோஸ்ட்டை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறன்ற மட்டும் என் கூட வா. ஒரு பைய கூட இல்ல. பொதுவா நம்ம பாலையா படங்கள்ல இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா பாரு, Who are you? Hero. மச்சி ஃபோர்ஸ் பத்தல. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃபோர்ஸே இல்லையே. என்னாச்சு உனக்கு? சுத்தமா ஃபோர்ஸே இல்லையே. பத்தல. டேய் இன்னும் பேசியே முடியல, பத்தலன்னு பத்தல. நான் கிஷான் ஊத்தி கொளுத்து நல்லா பத்தோம். அட இது நல்ல ஐடியாவா இருக்கே, கொளுத்தி பத்த வச்சு விட்டுருவோம். காட்டை பத்த வச்சது மட்டும் இல்லாம காரையும் பத்த வச்சுட்டு வராரு. ஐயோ அண்ணே, கார் பத்திக்கிச்சுன்னா வெடிச்சிரும், இறங்கி ஓடுங்க, இல்லைன்னா ஆஸ்பிரின் போடுங்க. பத்திக்கிட்டு வெடிச்சிரும், ஆஸ்பிரின் போடுறதா? இது வைசிட்டி சீட் கோட் ஆச்சே. அங்க ஒருத்தன் அவரை பார்த்து கேட்கறான், யாருடா நீ அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவர் சொல்றாரு, God of Death. அடியாளுங்களாம் அடிக்கிறதுக்கு ஓடி வரப்ப டைட்டில போட்டாங்க. ஒரு பாப்பா கார்ல பாட்டு கேட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு வருது. எதிர்த்தாப்புல ஒரு முயல். அதை துரத்திக்கிட்டு அந்த பாப்பாவோட நாயோட பின்னாடியே அந்த பாப்பாவும் ஓட வெகு தூரம் ஓடிடுது. எப்ப இந்த கார்ல ஒரு டிரைவர் இருந்தான், அவன் எங்க பாப்பானா அந்த நாய்க்குட்டியை ஒருத்தன் அடிச்சு கொண்டு விடுறான். பாப்பாவுக்கு ஒரே வருத்தம், அழுவாத பாப்பா, வேற நாய்க்குட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தா இந்த படமே தேவை இருந்திருக்காது. ஆனா அவங்க தாத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தே தீர்வேண்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னோட எஸ்டேட்ல இல்லீகல் பிசினஸ் பண்றான், என் பேத்திய அழ வச்சிருக்கான், அவனை என்ன மன்னிக்க சொல்றியா? ஐயா வணக்கம், நீங்க தானே ராமமூர்த்தி? சார் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி, என் தம்பி மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறீங்களாமே, கொஞ்சம் வாபஸ் வாங்கிக்கிறீங்களா ப்ளீஸ்? முடியாது அப்படின்னா முடிச்சிடுறோம் சார். உடனே அந்த குடும்பத்து மேலே அட்டாக் நடத்துறான் இவன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? என்னடா சொன்ன? ஓடா கொய்யானா? ஏய் நான் கொய்யா இல்லடா, இப்ப நீதான்டா கொய்யா. குடும்பமே நிலகுலிஞ்சு போய் கிடக்குது. என்ன பண்றது? அம்மா பேபி வைஷ்ணவிக்கு ஆபத்து, மகாராஜாவுக்கு தெரியப்படுத்தணும். போலீஸ் கஸ்டடியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து நிறைய பேர் சுட்டு காப்பாத்துறாங்க. யாருது? NTR மகனா? எனக்கு விரோதிங்க கம்மி, உசுர குடுக்கிற ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, வச்சுக்கங்க. உடனே நம்ம பாலையாவை வேலைக்கு எடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. செக் பண்ணி பார்த்தா உடம்பு ஃபுல்லா மெட்டல் வச்சிருக்காரு. காமன் மேனா அயன் மேனா? வீட்டுக்குள்ள யாராவது போகணும்னா முதல்ல SI மேடத்தோட பர்மிஷன் வாங்கணும். அது யாருப்பா அந்த SI மேடம்? பாருங்க, டேய் பாத்ரா ஹெட்லைட் எகிட்ட போகுது. மேடம் இவர் தான் டிரைவர். உன்னை பார்க்க டிரைவர் மாதிரி இல்லையே. அது என்னடா பார்க்க டிரைவர் மாதிரி இருக்கிறது? டிரைவரும் மனுஷன் தானப்பா, மனுஷன் மாதிரி தானே இருப்பான். சேஃப்டி லாக் போடுறதுக்கு மறந்துட்டீங்க. ரிவால்வர்ல 6 புல்லட் தான் இருக்கும், பிஸ்டல்ல 8 புல்லட்ஸ் இருக்கும். நான் போலாமா மேடம்? ஓகே. என்னடா SI பிடிச்சி வச்சிருக்கீங்க? கன்னை பத்தி இவ்வளோ அக்யூரேட்டா சொல்றான். நீங்க போங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்காக தான் டிரைவரா வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. போன படத்துல சித்தப்பா, இந்த படத்துல மாமா. என்னது அந்த பிள்ளைக்கு? அப்புறம் ஒரு போலீஸ் கேரக்டர் காட்டுவாங்க.
இவரை பார்க்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்குலாம் தோணும். ஐயா யாருங்க இவர் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்டுட்டு இருக்காரு? இவரை தான் வந்துட்டு பாலையாவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஃபீஸராக போட்டிருக்காங்க. இப்பயுமே இவர் யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா சைட் பை சைட் பாருங்க. என்ன நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. அடே பேயில போமா இல்ல இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு காமிச்சிட்டா. அவர் ஒரு பக்கம் பாலையாவை தேடிட்டு இருக்கட்டும், நம்ம பாலையா பண்ணுறதை பார்ப்போம். இந்த நாயை அடித்து கொன்ன வந்துட்டு ஒன்றுக்கு பெஞ்சிட்டு இருக்கான். அவ்வளோ பெரிய காட்டில் அவன் கரெக்டாக இங்கே தான் வந்து ஒன்றுக்கு பெய்வான்னு தெரிஞ்சு ட்ராப் செட் பண்ணியிருக்காரு. சார் அவன் ஒன்றுக்கு போகிற இடம் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சு? கொஞ்ச நாளாக அவனை ஃபாலோ பண்ணேன், அவன் இங்கே தான் மூச்சா போவான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாரு நம்ம பாலையா. அந்த குட்டி பொண்ணை கொல்றதுக்காக ஸ்கூல் சாப்பாட்டில் விஷத்தை கலக்கிறதுக்காக வரானுங்க வில்லனோட ஆளுங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சூப்பர் ஸ்பைட்டர் சென்ஸ் இருக்கு, கண்டுபிடிச்சி வந்து பழக்கிறாரு. அவனுங்க எல்லாத்தையும் அடிச்சு பொழந்த ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காரு. இவனுக்கு வாழ்க்கையில எந்திரிக்காது சார். என்ன எந்திரிக்காது? மேடம் பாம்பே ரிட்டர்ன் சார், தமிழ்ல கொஞ்சம் வீக்கு. சரி அடுத்த ஆளு. இவனுக்கு மூடு முடிஞ்சா எழுந்திரிக்கும் சார். குமரா உனக்காக தான் இவனை சும்மா விட்டு போறேன், இல்லைன்னா தம்பிள்ஸை தூக்கி தலையில அடிச்சிருவேன். ஹீரோ போனை போட்டு அந்த ஆளை மிரட்டுறாரு. பெரியவர்கிட்ட மெயின்டைன் டிஸ்டன்ஸ், அவர் குடும்பத்தோட மெயின்டைன் டிஸ்டன்ஸ், ஸ்கூலுக்கு மெயின்டைன் டிஸ்டன்ஸ். பாலையா படத்துல இப்படி ஒரு டைலாக் இல்லைனா எப்படின்னு புரியுது. நீ கத்துனா பார்க்கிங், நான் கத்துனா டே ஏதோ நான் கத்துனா அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு. என்னவாடா இருக்கும்? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்கிறேன். இவன் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தவன் உண்மையிலேயே இவன் தம்பி கிடையாது. இவனுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான், அவன் தம்பி இவன். வாத்தியாரே இது தர்பார் படம். குழந்தைய ஒருத்தன் கடத்த ட்ரை பண்ணுவான், அவனை பூந்து ஹீரோ அடிப்பாரு. ஃபைட்டில் வண்டி டேமேஜ் ஆயிரும், அங்கேயே ஃபயரை போட்டு படுத்துருவாங்க. கட் பண்ணா ஹீரோ இந்த வில்ல இடத்துல இருக்காரு. இங்க எப்படி இவர் வந்திருப்பாரு? இவனை வந்து மிரட்டுறதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு காதல் வந்துருச்சுன்னா சாங்கு போய் ஆகணும் இல்ல. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். மாங்கலாம் இப்படிதான் சுலபமா கொள்றது. ஒருத்தர் பீச்சாங்காயில் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம பாலையாவை தொலைவிட்டு இருந்தாருல்ல, அவர் பாலையாவை கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. வந்தவர் நாசுக்கா பேசி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லனா வந்து, சார் நான் உங்க டீ எஸ்டேட்ல கொக்கைன் விளை வைக்கிறேன் தெரியுமா? கொக்கைனா இல்லடா. என்னடாச்சு மாப்பிள்ள உனக்கு? அவன் ஏதோ சும்மா விட்டுருக்க. கீழே முகத்த கழுவுனா சிகப்பாயிடலான்னு சொல்லுவாங்க, எனக்கு அது வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்த வில்ல வந்து பேசுறான். அவர்கிட்ட போய் ஏன்டா கொக்கைன் வியாபாரத்தெல்லாம் பத்தி பேசினா மடையா என்னையாடா மடையன்னா கிஸ்கு என்னடா வெட்டி விட்ட. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ஒரு அட்டாக் நடக்குது அந்த பாப்பாவை கொல்றதுக்கு. அந்த சமயத்துல தான் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இறங்குறாங்க. இது விக்ரம் படமே தான்டா. எல்லாரும் அடிச்சு நொறுக்குறாங்க. சமாளிக்க முடியாத நேரத்துல ஹீரோ என்ட்ரி. எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? ஆளுங்க என்னையும் என் ஃபேமிலியும் கன் பாயிண்ட்ல உட்கார வச்சிருக்காங்க, ரிலீஸ் பண்ணு. ஹீரோவை பார்த்த உடனே எல்லாம் தலைவணங்குறாங்க. வணக்கம் மகாராஜா. அப்புறம் நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த மேகி பாக்கெட்டை வச்சு அந்த குழந்தைக்கு மேகி கிளறி தராரு. சாவடிச்சுக்கிட்டே சமையலாம். ஒன்றும் பயப்படாதீங்க, இதுவும் விக்ரம் தான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா டி எஸ்டேட்ல 100 பேர் இருக்கிறானுங்க, அவனுங்களாம் இங்கே வந்துடுவானுங்க தெரியுமா? அவனுங்களே என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு நானே அங்கே போறேன். பாருப்பா பாலையாக்கு பெட்ரோல் விலைலாம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. 100 பேர் பெட்ரோல் போட்டு வரணும்னா 10-15 கார் வேணும். இவர் ஒரே காரில் போயிடுவார். யாருக்கு? அவருக்கு பெட்ரோல் விலைவாசி தெரிஞ்சிருக்கு. பாருப்பா என்ன பண்றாருன்னு. என்னடா பெட்ரோல் ஊற்றி கொளுத்திக்கிட்டு போறாரு, காருக்கு மேலேயும் கொளுத்திட்டு போறாரு. இதை தான் வந்துட்டு நீங்க இன்ட்ரோல பார்த்துருப்பீங்க. இப்பதான் மறுபடியும் இன்னொரு உண்மையை சொல்றாங்க. இவன் ஒன்றும் பெரிய வில்லன் கிடையாதான், இவனுக்கு மேல ஒரு வில்லன் இருக்கிறானா. எத்தனை வில்லன்டா? அவரு தான் நம்ம அனிமல் வில்லன். நான் அனிமல் வில்லன்டா, அதனாலதான் அனிமலை வேட்டையாடிட்டு இருக்கேன். இது இந்த ஷாட் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நம்ம பாலையாவை சுத்தி நின்று வெட்டி அப்பயும் இவனை வந்து கொன்றுவாரு. அதாம்ல பாலையா. யாருங்க இவரு? எதுக்காக என் குடும்பத்துக்காக இவ்வளவு பாடுபடுறாரு? நான் பிளாஷ்பேக் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். சொல்றேன் கேளுங்க. எங்க ஊர்ல ஒரே தண்ணி பஞ்சம். நாணயம் கொடுத்தாதான் தண்ணி கொடுப்பாங்க. மனுஷனாடா நீங்கெல்லாம். அந்த ஒரு நாணயத்தை நாங்கள் சம்பாதிக்கணும்னா குவாரியில் 6 நாள் ராப்பகலாக கஷ்டப்படணும். அது கூட பரவாயில்லப்பா, அண்ணன் தம்பின்னு ஒரு 3 பேர் இருப்பானுங்க. கண்ணில் படுற பொம்பளையெல்லாம் கற்பழிப்பானுங்க. வைஷ்ணவி, இது வைஷ்ணவி இல்ல, வயசானவே. அப்பதான் பாலையா பத்தி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவரை கூட்டியாந்து எங்க ஊருக்கு தண்ணி கிடைக்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கன்னு கேட்டோம். நம்ம ஹீரோவும் ஸ்கெட்ச் போட்டு மேப்பு போட்டு என்னென்னமோ பண்ணி அந்த ஊருக்கு தண்ணி கொண்டு வரதுக்கான வழியை கண்டுபிடிச்சு விட்டாரு. போய் அந்த ஜில்லா கலெக்டர் கிட்ட மேப் ஓபன் பண்ணி, இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிக்கிட்டு
கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு, நான் இதுக்கு ஏற்பாடு பண்றேன். அதுக்கப்புறம் இந்த டாக்கூர் ஃபேமிலி ஹீரோவை கூப்பிட்டு இருக்காங்க. கலெக்டர் கிட்ட போயிட்டு பிளான் எல்லாம் சொன்னியாமே? ஆமா சொன்னேன். வந்தவங்களுக்கு கொஞ்சம் டீ எடுத்துட்டு வாமா. நீங்க போய் பிளான் சொன்ன கலெக்டர் என் பொண்டாட்டி சார். எப்பா இருப்பா இந்த தண்ணி கிடைக்காம போராடுறது இதெல்லாம் எங்கே கேட்டிருக்கேன் நான். அட இது நம்ம கத்தி கைதி நம்பர் 115 கூட ரீமேக் பண்ணாங்களே, அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்புறம் இந்த வில்லனுங்கெல்லாம் சேர்ந்து வந்து இந்த ஊரையே எரிச்சு போட்டானுங்க. எரிச்சு அப்ப அவதாரம் எடுத்தாரு எங்க டாக்கு மகாராஜா. அந்த வெறியோட போயிட்டு அந்த 3 பிரதர்ஸ்ல ஒருத்தனை போட்டு தள்ளி போறாரு. அந்த பிரதர் செத்து போன கோவத்துல டாக்கு மகாராஜா எங்க அப்படின்னு கேட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சிருக்கான். ஹீரோவோட வைஃபை வேற பிடிச்சி வச்சிருக்கான். இந்தாமா இந்த மேப்ல உன் புருஷன் எங்க இருக்கிறான்னு தொடு. ஏய் இஷ்டத்துக்கு தொடாத, இது நாம இருக்கிற இடம். புயலா புறப்பட்டு நம்ம ஹீரோ வராரு. டாக்கு மகாராஜ் இவர் எங்கள் நாயகன். அந்த இடத்துல இன்னொரு பிரதரும் மர்கையா கூட்டிக்கிட்டு போய் எல்லாத்துக்கும் குறிபாத்து சுடுவது எப்படின்னு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. தண்ணி பிரச்சனைக்காக வந்தீங்க, அது என்னாச்சு? அதுக்கப்புறம் தான் இந்த டாக்கூர் ஃபேமிலி கொக்கைன் பிசினஸும் பண்ணுதுன்னு தெரிய வந்து கட்டுன பொண்டாட்டிய புருஷனுக்கு ஆப்போசிட்டா திரும்புது. அவன் சும்மா இருப்பானா? போட்டு தள்ளி போடுறான். சாகும்போது உங்க பொண்ணு தான் என் சத்தியை வாங்கிட்டு செத்துச்சு, உங்ககிட்ட குழந்தைய ஒப்படைக்க சொல்லி. அதுக்கப்புறம் இந்த டாக்கூர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இறங்கிட்டான் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோ குரங்கு சேஷ்ட ஃபைட் எல்லாம் பண்ணி ஜெயிச்சிருவார். அது எனக்கு தெரியும். இப்ப மருமவனோட கையாளுக்கு தான் டீ எஸ்டேட்டை லீஸு கொடுத்துருக்குறோன்னே தெரியாம லீஸு கொடுத்துருக்காரு மாமனார். இப்ப இந்த வில்லனே அவன் பொண்ணை போட்டு தள்ளுறதுக்கு அவங்காலேயே வச்சிருந்துக்கிறான். அதை நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. அப்ப இவனுங்களுக்கு தான் பாஸோட பொண்ணை தான் கொல்ல போறோன்னு தெரிஞ்சிருந்தா அவனுங்களே விட்டு போயிருப்பானுங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஃபைனலாக நம்ம வாழையா தண்டனை காலம் முடிஞ்சு வராரு. பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்துட்டாரு. டேம் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு. எப்படியோ படத்தையும் முடிச்சாச்சு. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு குழப்பமா இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப குழப்பமா இருக்கு. பொண்டாட்டி தன்னை எதிர்த்துட்டான்னு கொல்ல வரான், ஓகே. புள்ள மேலே அவனுக்கு என்ன காண்டு? இப்போ அந்த டாக்கூருக்கு மட்டும் புள்ள மேலே கொஞ்சோண்டு பாசம் இருந்து தான் புள்ள உயிரோட இருக்கணும்னு நினச்சிருந்தான்னு வைங்களேன், இந்த படமே இருந்திருக்காது. இந்த வில்லனே தான் பெரிய பாஸோட புள்ளப்பா இதுன்னு விட்டுட்டு போயிருப்பான். நான் குழம்புன மாதிரி உங்களுக்கும் குழம்பிருந்தா வி ஆல் இன் ஜமாய்வு. சரி, நான் உங்களை அடுத்த ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பாய்.